ஹலோ 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 அம்மையே பார்வதி 6 கோடி நாமமாய் அவதாரமாகினை பூவில் அம்மையே பார்வதி 6 கோடி நாமமாய் அவதாரமாகினை பூவில் அரவங்கள் அனைவரும் துறக்கவி ஆங்காங்கே கோவிலாகி அடியார ரட்சிக்க வேப்பிலை காரிணி அடித்தண்டு மிடவர் கோடி ஓம் ஓம் ரீம் சிவ 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 தமிழ் வழி என் தாயம் பகவாரி திரிசூலி சடாச்சரணி வருகவே ஓம் மரகரா கோவிந்தா கோவிந்தா. ஏய் புட்டா மகா ஐயா இந்த 2 பேர் கூப்பிடுங்க, இந்த 2 பேர் கூப்பிடுங்க. என்ன பிடிக்கிட்டு வாங்க, பிடிக்கிட்டு வந்தாதான் மேல வாங்க, கொஞ்ச நேரம் பேசணும் செய்யணும். வாங்க மேல வாங்க, ஏறி வாங்க. என்ன அரியர் பசங்க பயப்படுறாங்க? வாங்க
பேசு பேசுறா சாவப்பற பேசுறா ஏய் வந்திருக்க தெரியுமா என் தாய் மகமாரி ஆதிசக்தி அகிலாண்ட நாடகி மாண்ட கொடியா விளங்குற அம்மா வர டேய் அம்மா மஞ்ச போடுவ கட்டி காலமா அவளை பயங்கரவன் அவளை கோவிந்தா அது கோவிந்தா இல்ல மாரியத்தா கோவிந்தா திருப்பி நிற்கிறார் தாய் அங்காளம்மலடா மாரியம்மா ஓ சக்தி உனக்கு அப்புறமா தாய் மதிக்கிற ஓம் சக்தி பரசக்தி அதுவே ஒரு சாமி தான் ஓம் சக்தி பரசக்தி அதுவே பாட்ட சாமி ஓம் சக்தி பரசக்தி தாய் தாய் நாய் வாட்ட சத்தம் போடாத தாய் தெரியுமா மண்ணுக்கும் பெருத்த உடலோட கருத்த ஜட கொண்டு முக்கண்ணோட இந்த காளி இந்த காளி அந்த காளியானவள் பெண்ணை பார்த்த முகத்தை சற்று பூமி ஓம் என்ற உலகத்திலே ஓங்கார உருவத்தோடு 8000 கைகளோடு நெற்றிலே 3 கண்ணோடு அகோர உருவத்தோடு விண்ணை பார்த்த முகத்தோடு ஆகாய முகமாக பிறந்தாள். அப்படி ஆகாய பார்த்த முகம் சற்று மண்ணை பார்த்தது. அந்த மண்ணை பார்த்த கொய்தலே காட்சி இல்லாம காலத்திலே தாயே அவர் நெற்றியிலே இருந்து இந்த பூமியிலே ஒரே ஒரு துளி விழுந்தது. சிறு துளி பெரு வெள்ளம் என்பதை போல அந்த நீரானது இந்த உலகத்திலே கடலாகவும் ஆறாகவும் எங்க பார்த்தாலும் தண்ணி அலை கடல் போல் பொங்கி எழுந்தது. அந்த நீரிலே இந்த நாயை காலெடுத்து வச்சா காலடிப்பட்ட உடனே அந்த நீரைகள் அமைதியாக இருந்தது. அலைகளாக மாறி மழை போல பொங்கி எழுந்தது. மேல வாங்க பரவாயில்ல மேல வாங்க ஒன்றோடு ஒன்று உரை செய்த வேளையிலே முதலே பாசை ஏற்பட்டது. எங்கெல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பாசை இருக்கின்றன. அப்படியாக அந்த பாசைகள் நாளுக்கு நாள் அணுக்களால் ஒன்று கொண்டு அதுவே உயிராக உருப்பெற்றது. எப்படி அதுதான்
சர்பம் அழகாக இருந்த சர்பால் பிறந்த உலகத்திலே முதலே இவளுக்கு பிறகு ஒரு உயிரினம் பிறந்து சொன்னால் 2 சர்பங்கள் தான். சர்பம்னு சொன்னாயா சர்ப்பன்னு சொன்னா பாம்பு. பாம்பு. ஏய், அப்படி உங்கள் கடற்கண் பார்வைப்பட்டு இந்த உலகத்திலே கோவிந்தா வண்டியில் மாட்டி போறேன். இப்படி வந்துரு. சாமி வந்து தூக்கி போகணும் பாரு, அப்புறம் வண்டி தூக்கி போகணும் போகுது. வரல 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 வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வா சாபா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ஏண்டா டேய் பாம்புடா எப்படி தெரியுமா டேய் அம்மா மருந்திருக்கு வேப்ப மரத்தடியிலே ஆயி பாம்பா மரம் பாம்புலே ஏய், அப்படி கடற்கண் பட்டு முதலாக என் பார்வையை உற்பத்தி ஆனது ஒரு ஆள் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பு. பாம்பு. ஏய், இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனாக உயிர் பெற்றது பாம்பு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இந்த உலகத்திலே எந்த ஒரு கோயிலை கட்டினாலும் ஒரு மூலையில சர்ப்பத்தை வடிவமைச்சிருப்பாங்க. ஏய், அது மட்டும் இல்ல. ஏய், இந்த தாய்க்கு தலையில பாம்பு. ஏய், ஊர்ல இருக்காரு பாரு. அந்த ஈசன். அந்த ஈசனுக்கு வயித்துல பாம்பு. உன் புள்ளகிறான் பாரு. கொப்பை, விநாயகர். அவனுக்கு கொப்புல பாம்பு. ஏய், அந்த சின்ன புள்ளகிறான் பாரு. யாரு? முருகன். ஆமா, அவனுக்கு காலால பாம்பு. ஏய், கோவிந்தான்னு காய்ந்தவர் வாடா. ஏய், அப்படி பாம்பாடுது. ஏய், ஒரு வேலை செஞ்சுடா. ஏய், 2 சர்ப்பங்களும் ஒன்றோடு ஒன்று காமத்தான் ஒன்றிணைகிறது. ஆமா. ஏய், காமத்தால் ஒன்றை ஒன்று கட்டி பிணைகிறது, புனர்பூசம் செய்கிறது. அதை பார்த்தால் இந்த காளி பாத்தா. ஏய், இவளுக்கு காமம் பிறந்து விட்டது. என்ன, என் தாய்க்கும் காமம் பிறந்து விட்டது. இந்த காளிக்கு ஊரான் தாய் அது. ஊரான் தாய். ஏய், அந்த தாயனவள். டேய், இப்படி சொல்லிதான் அந்த கோயிலாண்ட என் காலை ஓடிச்சாங்க. 2-3 நாள் ஆச்சு ஊரு கட்டு போட்டேன். உன் காலை காப்பாத்திக்கோ. ஏய், தண்ணி வண்டி தாயே அப்படியே இருமா, 10 மணிக்கு மேலதான் கடை. அப்படியாக அந்த காவல் இவக்கு அப்படியே அருகில ஓடுறா. ஒரே ஒரு ஆள் இல்ல, கட்டி பிடிக்கிறா. மரத்தை கட்டி பிடிக்கிறா. ஆனா காம அடங்கலடா. ஒரு ஆண் துளை வேண்டும், அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தீயில முழுகி எடுத்து அதை உருவப்படுத்தி ஓம் என்ற மந்திரத்தை உருவப்படுத்தி அதற்கு உயிரும் கொடுத்தான். அப்படி உயிர் கொடுத்த உடனே இவளை பார்த்து தாயே நமக்கு ஒருவன் வேண்டும், கட்டி இணைக்க வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக முதலே ஒருபடி மண்ணெடுத்து அதற்கு உயிர் கொடுத்தால் இந்த காளி. முதலே பிறந்தவன் எப்படி பிறந்தான்? தாயே என்று பிறந்தான். தாயே என்று பிறந்தவன் யார்? பிடித்தால் பிள்ளையார். ஒன்று சேர முடியாது. தாயும் சரி ஒன்று சேர முடியுமா? காமத்தால் தீர்க்க முடியுமா? ஆகையால் தாய் என்று பிறந்து விட்டான் தகாத உறவு என்று சொல்லி இந்த உலக மக்கள் விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பிறந்த தினத்துக்கு விநாயகர் சிலையை வாங்கி வந்தாலும் அந்த 3 நாள் 7 நாள் அவன் விருப்பத்துக்கு வழிபட்டு எங்க குட்டை ஏறி இதெல்லாம் கருதான காரணம் இவர் ஆதினாலே ஏமன்னா அவர்
படைத்தார். இரண்டாவதாக ஒரு உருவத்தை படைத்தார். அந்த உருவமானது இவளை பார்த்து தங்க அவன் தண்டா மோசமானவன். யாரு? அவர் போல டேய் ஆட்டாமடா மக்களை ரட்சக கரிமூஞ்சி பாய டேய் 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 தசமென்று சொன்னால் 10 அதரம் எடுத்த பரந்தாம அச்சுதே அநாத ரட்சக ஆபத்தாண்டவன் அலைகளை தோன்றவன் எம்பெருமான் ஏகவண்ணா கமலக்கண்ணே கார்மிகள் வண்ணே நாமக்காரன் உனக்கு அடிப்பான் நாமத்தை இப்ப காலைல மொட்டை அடிச்சு உன் நாமத்தை போட போறாங்க. நாமத்தை அடிக்க மாட்டேன் உன்னை கடிப்ப மாட்டேன். அப்படியாக அந்த சீமன் நாராயணன் பிறந்தான். இவளை பார்த்து தங்கா என்றா என்ன பார்த்து ஒரு தாய் என்றா என்ன யாரா ஓ சக்தி அகாலை சினிமா மூன்றாவதாக ஒரு உருவத்தை படுத்தா இவன் தங்கையில கொடுக்கிறேன் இவனையே கசிலாம் அப்படி நினைச்சா. ஆனா பிறந்தவன் யாரு? நரிச்சந்திரன் படைத்தவன் நாராயணன். என்ன நீ படைத்திருக்கலாம், ஆனா எனக்கு முன்னே பிறந்திருக்கலாம். பிறந்த உடனே உன்னை தங்கை என்று அழைத்து விட்டேன். அப்போது நீ எனக்கு செய்ய ஓரம் வந்துடுற வண்டியில் மணி பொருள் தரோம். மூன்றாவதாக வேறொரு உருத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். அதன்படியாக மூன்றாவது உருத்தை படைத்தார். மூன்றாவது உருவமாக பிறந்தது என்னவென்று அர்த்தம் தெரியுமா? அடி பெண்ணே அடி பெண்ணே என்று அழைத்தது. கஞ்சா சுடுகி ஓட்டு அடிக்கிறவன் ஈசே யார வேணாலும் திட்டின கம்முனு இருந்துட்டேன். படியலக்கம் பரமசிவன் தெரியுமா? டேய் படியலக்கம் பரமசிவன் ஈரம்பேன்னா சிவராஜருக்கு படியலக்க கூடியவன். சிவபெருமான மட்டும் திட்டாத, ஏன்னா உனக்கு படியே அளக்க மாட்டான். நீ பிச்சை தான் போகணும். டேய் சீபெருமாடா உனக்கு தெரியாதா? டேய் ஆமா முக்கியமான சாமிடா அது. உனக்கு படி அளக்கிறவன் நீ இன்னைக்கு இப்படியே பேசியிருந்தா உனக்கு நீ பட்டியா தான் போக போது. உனக்கு படியே கிடையாது போ. உனக்கு படியே அளக்க மாட்டார். அப்புறம் அவரு நேற்று அளந்துட்டாங்க. ஆமா ஏண்டா வெட்டி மேல பத்துக்கினு நான் நிம்மதியா 3 வேளை சோறு தர மாட்டேனடா. இங்க வந்து குழந்தை ஏன்டா நாடகம் சொல்றா? நமக்கு படியலங்குது இந்த ஊர் பொதுமக்கள். அடே இன்னைக்கு இந்த 16 பேருக்கு படியலக போறது இந்த கோலத்த மக்கள். ஆமா இதுக்கு வழி பண்ணுது அந்த கோலத்த ராமன். அரவண்டச்சி ராமன். இங்க போய் ஏண்டா படி இழக்கிறவங்கடா காலையில் தான் தெரியும். 3/4 பாகம் வாங்கிட்டாரா ராமண்ண? கொஞ்சம் தான் கொடுக்கணுமா? கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வந்தாரு. 40,000 எண்ணி பார்த்தாங்க. வாடா நமக்கு சமயம் கட்டி அடக்க ஓடினாரவன் அந்த ஈசன் பரமசிவன் பார்த்து ஓடினான். அதாவது இருக்கும் போது நெத்தி கொள்ள பிறந்தவன். அதனாலதான் மூலின்னு ஒரு பேரு இவனுக்கு. மூலின்னு பேரு. அனல் வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த அனலை சுற்றி என்று ஈசன் பயந்து ஓடுகிறான். பாவி அன்பாக பிறந்த நீ அனைப்பாயை நினைத்து என்னை பார்த்து ஓடுகின்ற என்னடா அந்த மக்கள் நானது என்னை துட்டி இருக்கிறது. அது இருக்கின்ற வரையிலே உன்னை துட்டி அணைக்க முடியாது சொல்லிட்டான் ஈசன். அவ்வளவுதானே இந்த நெற்றியை உனக்கே கொடுக்கின்றேன். காமத்திற்கு சிறிது மஞ்சாமத்த நெற்று கண்ணையை பேத்தெடுத்து கொடுத்துட்டா அந்த காளி. காமத்திற்கு கண்ணில்லை அப்படின்னு அந்த காலத்திலேயே முதல் இந்த காளி கண்ணை பிடிக்க கொடுத்தாங்க. அப்ப கண்ணை
பிடித்துக் கொண்டு அந்த ஈசனாகப்பட்டவன் அந்த ஈசனாகப்பட்டவன் அந்த உத்தத்தால் பின்னுக்கும் மண்ணுக்கும் பயங்கர வேண்டாம் உன் நடைய கம்ப்ளீட்டியா நிக்க வேண்டியதுடா ஒரு மட்டும் முடியல அவனை நீ காலி பாரு உன்னை காப்பாத்துற மனுஷனே இவர்தான் மாயா உருவம் எடுத்து காலம் அடைந்திர முன்னாள் அம்மா அங்க சிலுக்குது சிங்கம் ஊரம்பது கங்கை என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து ஈசனுக்கு உத்தத்தை தெளிக்க இப்பொழுதும் கங்காதேவி குடியிருக்கிறார். அப்படி கங்காதேவி குடியில் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு உஷ்ணம் அதிகமாகிவிடும். சிவன் கோயில் கட்டி வச்சா கூட சிவலிங்கத்துக்கு மேல தண்ணி சொட்டு சொட்டு சொட்டிட்டே இருக்கும். ஏன்னா அவன் பைத்தியக்கார கடவுளா யாரு உஷ்ணம் அதிகமாயிடுமா ஒன்னும் தாங்க முடியாது. கண்ணை கொண்டு அவனுக்கே தலைமை கண்ணை கொடுத்தாலே காலி எந்த இடத்திலே கண்ணை எடுத்தாலும் நெற்றிலே உதிரம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏன்னா இந்த சூரசம்ஹாரம் முடித்த உடனே லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய குங்குமம் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும். அதுதான் ஏன்னா நடுத்தர ஜாத்திரை போட்டு மாரியத்தா உட்கார்ந்தாலே யாரும் வீட்டுக்கு போய் தூங்க கூடாது. பெரும்பாலும் நிறைய பேர் கைதிக்கு தெரியாது. சாமி இங்க உட்கார வச்சு நடுத்தருவில் எல்லாம் வீட்டுல போய் தூங்குறாங்க. தூங்கினா வீட்டுல மூதேவி தான் வரும். உலகால நாளைக்கு வருடத்துல ஒரு முறை தான் மண் எடுத்து சிலையா செஞ்சு நடுத்தருவில் ஜாத்திரையை கொண்டு வந்து நடுத்தருவில் குங்குமத்தி கும்பம் விட்டு இந்த குடிசையில உட்கார வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். அம்பாலே நடுத்தருவில் வீதியில அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாமெல்லாம் வீட்டுல தூங்க கூடாதுன்றதுக்காக தான் நாடகம் பாட்டு கச்சேரி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாங்க. நம்ம தூங்கி கொண்டிருந்து சொன்னா மூதேவி நம்ம வந்து சேருமா. அதுக்காக தூங்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உலகால நாயகி மாரியம்மனே கண் விழித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வீட்டுல தூங்கினா என்ன ஆகும்? வீட்டுல மூதேவி வந்துடும். 21 நாளைக்கு வீட்டுல மூதேவி கலசமா இருக்கும். அதனால யாருமே இதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாதீங்க, தூங்காதீங்க. ஏதாவது ஒண்ணு செய்துக்கிட்டு அன்னைக்கு எல்லாம் கண் விழிக்கணும். சாமி வீதி விழா வரும், நாடகம் வைப்பாங்க, வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும். தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விசேஷம் செய்யறது. அதனால இந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய 4 நாள் பிரம்ம முகூர்த்தத்திலே குங்குமம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தாய்மாரும் அந்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க. அதோட பெரிய விஷயம், குங்குமம் வாங்கின உடனே மாரியத்தா கோயில் ஒரு சுத்திட்டு வாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தான் இந்த மாரியம்மன் சிலையை பார்க்க முடியும். நிறைய பேர் கைதிக்கு தெரியாது. என்னடா சாமி ஒரு தீபாவளி கொத்தமா வீட்டுல பத்துக்கிறாங்க. அதை செய்யாதீங்க. ஏன்னா வீட்டுக்கு மூதையை வந்துடும். அம்பாலே கண் விழித்துக் கொண்டு நடுவீதியில் இருக்கிறா. நம்மளாம் வீட்டுல தூங்கலாமா?
ம். டேய், அப்படி காயப்பட்டு, அந்த காயப்பட்ட இடத்திலிருந்து, அதாவது மண்ணை கொண்டு அதை அழித்த பொழுது, அதான் அல்லவர் பெண்களும் சக்தி ரூபம் ஏய், நெற்றில அனைத்து பெண்களும் நெற்றில குங்குமம் வைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சக்தி சொரூபம் ஒரு பெண்களும் அந்த நெத்திலே குங்குமம் இருந்த இடம், அதாவது கண்ணீர் இருந்த இடம் குங்குமம் வைக்கிறாங்க. அனைத்து தாய்மார்கள் நெத்திலே குங்குமம் வைக்க காரணம் அதான்டா. டேய், அந்த காலத்திலே மஞ்சள் குங்குமம் தான் ஐஸ்வர்யம்.